ரேடியோ சிட்டி பாட்காஸ்ட். ரேடியோ சிட்டி பாட்காஸ்ட். ஆத்மார்த்தமான தம்பதிகள் அப்படிங்கிற வார்த்தைய நிறைய தடவை நம்முடைய சமுதாயத்துல நாம கேள்விப்பட்டிருப்போம். ஒரே உயிர் இரண்டு உடல், இரு உடல் ஓர் உயிரா வாழ்றாங்க அப்படிங்கிற ஒரு வார்த்தையும் நாம கேள்விப்பட்டிருப்போம். ரெண்டு பேர் மிக நெருக்கமா இருக்கும் பொழுது அவங்களுடைய உணர்வுகளும் ஒரே மாதிரி இருக்குங்கிறத உங்களால நம்ப முடியுதா? நான் உங்க ஆர்ஜே ஜான். நீங்க கேட்டுட்டு இருக்கிறது ரேடியோ சிட்டியின் மர்மதேசம் பாட்காஸ்ட். ரேடியோ சிட்டி பாட்காஸ்ட். நடிகர் எம்ஜிஆர் நடிச்சு வெளிவந்த நீரும் நெருப்புங்கிற ஒரு திரைப்படம். அதுல எம்ஜிஆர் டபுள் ஆக்ஷன்ல நடிச்சிருந்திருப்பாரு. ரெண்டு பேருமே இரட்டை பிறவிகள். வெவ்வேறு இடங்கள்ல வெவ்வேறு சூழ்நிலைகள்ல வளருவாங்க. ரெண்டு பேருமே வாலிப வயதை அடையிறப்ப ஒருத்தர் மட்டும் தன்னோட காதலியோட பாடல் பாடிட்டு ஜாலியா இருப்பார். அந்த நேரத்துல இந்த இரட்டையர்கள்ல இன்னொருத்தர் தனியா வேற இடத்துல இருப்பாரு. தனியா இருக்கிறவருக்கு திடீர்னு உடல்ல இன்ப உணர்வுகள் தோன்றும். பரவசமான ஒரு காதல் உணர்வும் இனம் புரியாத சந்தோஷமும் ஏற்படும். அதுக்கு காரணம் அவருடைய இரட்டையர் எங்கேயோ ஒரு இடத்துல அவரோட காதலியோட உல்லாசமா இருந்திருப்பார். அந்த உணர்ச்சி தனியா இருக்கிற இவரையும் தாக்குதுன்னு அந்த படத்துல காமிச்சிருந்திருப்பாங்க. பல வருஷங்களுக்கு முன்னாடி இந்த படத்தை நான் பாக்குறப்ப இப்படிலாம் இருக்கிறதுக்கான வாய்ப்பே இல்லைங்க அப்படின்னு நான் நினைச்சிருந்திருப்பேன். ஆனா இப்போ ஒரு சம்பவம் சொல்றேன், கேட்டுக்கோங்க. இங்கிலாந்து நகரத்துல இருக்கக்கூடிய லங்காஷர் விகான்ல ஆதர்டன் நகரத்துல ஜெம்மா லியானே ஹூட்டன் அப்படிங்கிற இரட்டை சகோதரிகள் வாழ்ந்துட்டு வராங்க. ஒருத்தர் மேல இன்னொருத்தருக்கு மிகுந்த பாசம். எங்க போனாலும் ஒன்னாதான் போவாங்க, ஒன்னாதான் வருவாங்க. 2009 மார்ச் மாசம் ஒரு நாள் மாடி அறையில குளிச்சுட்டு இருந்திருக்கிறாங்க லியானே. வீட்டோட கீழ் பகுதியில ஏதோ ஒரு வேலையில இருந்திருக்கிறாங்க ஜெம்மா. அப்ப திடீர்னு ஜெம்மாவுக்கு ஒரு உள்ளுணர்வு ஏற்படுது. லியானே ஏதோ ஒரு பெரிய ஆபத்துல இருக்கா, உடனடியா போ, அவளை காப்பாத்து அப்படிங்கிற ஒரு குரல் ஜெம்மாவோட மனசுக்குள்ள சொல்ற மாதிரி தோணுது. பதட்டத்தோட மாடியை நோக்கி ஓடி இருக்கிறாங்க ஜெம்மா. அங்க லியானா நீர் தொட்டிக்குள்ள விழுந்து தண்ணீர்ல மூழ்கினபடி மயக்கமா கிடந்திருக்கிறாங்க. அவங்களுடைய உடம்பும் நீல நிறத்துக்கு மாறிட்டே இருந்திருக்கு. லியானாவுக்கு வலிப்பு நோய் இருக்குங்கிறதும் அடிக்கடி தொல்லை கொடுத்துட்டு இருக்கிறதுங்கிறதும் ஜெம்மாவுக்கு தெரியும். இப்ப குளிக்கிறப்ப கூட வலிப்பு நோய் வந்து தண்ணீர்ல மூழ்கி இறக்கக்கூடிய தருவாய்க்கு லியானாவை தள்ளிருக்கு. இதை உணர்ந்த ஜெம்மா உடனடியா அவளை தண்ணியில இருந்து எடுத்து தனக்கு தெரிஞ்ச ஃபர்ஸ்ட் எய்ட செலுத்தி ஆம்புலன்ஸை வர வச்சு மருத்துவமனைக்கு கூட்டிட்டு போயிருக்காங்க. டாக்டர்கள் உடனடியா சிகிச்சை அளிச்சதுனால சில மணி நேர போராட்டத்துக்கு பின்னாடி கண் விழிச்சிருக்கிறாங்க லியானா. ஜெம்மா மட்டும் சரியான சமயத்துக்கு முதலுதவி கொடுக்கலனா இன்னைக்கு லியானாவை காப்பாத்திருக்கவே முடியாதுங்கிறாரு சிகிச்சை அளித்த டாக்டர் ஸ்டீவ் பியர்சன். இப்ப சொல்லுங்க, இரட்டையர்கள்ல ஒருத்தருக்கு ஏற்படக்கூடிய ஒரு வலி இன்னொரு இரட்டையரால புரிஞ்சுக்க முடியுங்கிறத உங்களால நம்ப முடியுதா? விஞ்ஞானத்தோட விசித்திரமான விஷயங்கள்ல இரட்டையர்களுக்கு ஏற்படக்கூடிய உணர்வுகளும் ஒண்ணு. அதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய மர்மம் தான் என்னன்னு இன்னைக்கு வரைக்கும் தெரியல. நான் உங்க ஆர்ஜே ஜான். நீங்க கேட்டுட்டு இருக்கிறது ரேடியோ சிட்டியின் மர்மதேசம் பாட்காஸ்ட்.